அவளை மட்டும் வந்து டீச்சர் வந்து நல்ல பிள்ளை சொல்றாரு, அவங்க ஏன் அப்படி பண்றாங்க, நம்ம அவன் மேல கோவப்படக்கூடாது. நம்மள வந்து நம்ம நல்ல பிள்ளையா மாத்திக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஓகே, இப்ப நீங்க வந்து ஃப்ரெண்ட வந்து நல்லா படிக்கிறேன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம், நான் வந்து அவளை மாதிரி படிக்கல, அப்ப நான் இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகேவா, காலைல சீக்கிரமா எந்திரிச்சு படிக்கலாம், இல்ல வந்து நைட் வந்து கொஞ்சம் நேரம் கூட எக்ஸ்ட்ராவா படிக்கலாம். நம்ம நல்லா படிச்சு நல்ல பிள்ளைங்களா வரணும் அப்படின்றதுதான் அதோடைய கான்செப்ட். அதனால நீங்க யாரு மேலயுமே கோவப்படக்கூடாது. ஓகேவா, அப்போ திரும்ப ஒரு தடவை கேட்கட்டா, காயின் ஆபேல், இதுல அண்ணன் யாரு தம்பி யாரு? ஓகே, வெரி குட். அப்ப கவனிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்போ ஒரு அக்கா வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க, சரியா? கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்கன்னா சாக்லேட் வர கொடுக்குறாங்களாம். ஓகே, அதனால எல்லாரும் கவனிச்சீங்களா கதையா? உன் பேர் என்னப்பா? ஆமா, ஓகே, சரியா? சோ இந்த ஆபேல் மாதிரி நம்மளும் நம்ம கிட்ட இருக்க பெஸ்ட வந்து காடுக்கு கொடுக்கணும். ஓகே, ஆபேல் வந்து கொடுக்கும்போது பாக்குறாரு, ஆண்டவர் பாக்குறாரு, பார்த்துட்டு இவன் கொடுத்தது நல்லா கொடுத்துருக்கான்பா, இவன் வந்து நல்ல பெஸ்டா கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. ஓகே, அப்ப நானும் வந்து கடவுளுக்கு பெஸ்டா கொடுக்கணும். எப்படி கொடுக்க முடியும்? கடவுள் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்றத பார்க்கணும். சிலர் வந்து நீங்க நல்லா டான்ஸ் ஆடுவீங்க, அப்போ வந்து உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து சிலவங்க நல்லா படிப்பீங்க, ஸ்கூல்னா ரேங்க் ஸ்டூடெண்டா இருப்பீங்க, அப்போ நீங்க வந்து உங்களுடைய நாலேஜ் வந்து இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, சிலர் வந்து நீ என்னமா ஓகே நீ பாடுகியா? வெரி குட். படிப்பு கொடுத்துருக்கா, நீ நல்லா படிக்க, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து நீங்க பெஸ்டா வந்து கொடுக்கறதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். ஓகேவா, அதனால உங்களுடைய லைஃப்ல சாமி வந்து நல்ல படிப்பு தருவாங்க. அப்ப நீங்க சாமி கிட்ட கேட்டீங்கன்னா நல்ல படிப்பு கொடுப்பாங்க. ஓகேவா, அதனால நீங்க எல்லாருமே நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். சரியா? ஓகேவா, ஒரு நிமிஷம் உங்களுக்காக ப்ரேயர் பண்றேன். எல்லாரும் கண்ண மூடுறீங்களா? வெரி குட். முழங்கால் போட முடிஞ்சவங்க முழங்கால் போடுங்க. ப்ரேயர் பண்ணும்போது முழங்கால் போட்டு கண்ணை மூடி கை கூப்பி நிக்கிறது ஒரு நல்ல பழக்கம். ஓகே, சோ எல்லாருமே கண்ண மூடி ஒரு நிமிஷம் நான் ப்ரேயர் பண்றேன். நீங்க எல்லாருமே கோவப்படக்கூடாது. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட், எனக்கு வந்து நல்லா படிக்க தெரியும், படிக்க முடியும், ஆனாலும் நான் மொபைல் பார்த்து என்னுடைய நாலேஜ் நான் வேஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு யாருமே சொல்லக்கூடாது. ஓகே, உங்களுக்கு படிக்க முடியும்னா அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்க நல்லா பாடுறீங்கன்னா உங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்க நல்லா வந்து டிராயிங் பண்ணுவீங்க, படம் வரைவீங்க, டான்ஸ் ஆட தெரியும் அப்படின்னா அதெல்லாம் நீங்க டெவலப் பண்ணிக்கணும். ஓகே, இதான் வந்து நீங்க டெவலப் பண்ண வேண்டிய வயசு. இந்த வயசுல நீங்க வந்து சேட்டை பண்ணிட்டு உங்களுடைய லைஃப் வந்து நீங்க ஸ்பாயில் பண்ணிவிடுங்க. ஓகேவா, கண்ண மூடுறீங்களா? எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்றேன். கர்த்தாவே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த கரங்களை கொடுத்து சொல்லிக்கிறேன், ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் ஆண்டவரே புத்தியை கொடுங்க ஆண்டவரே. அப்ப இந்த வயசுல ஆண்டவரே அவங்க கிட்ட கூடிய பெஸ்ட் உமக்கு தருவதற்கு நீ கிருபை செய்ய வேண்டுமா சொல்லிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜாவே. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. யாரும் மற்றவர் மேல கோவப்படாம ஆண்டவரே அவர்களை காட்டு தங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள இந்த கிருபை செய்ய வேண்டுமா சொல்லிக்கிற தாழ்மை கொடுங்க ஆண்டவரே, பொறுமையை கொடுங்க, ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரங்களை கொடுத்து சொல்லிக்கிறேன், இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, எல்லாரும் அப்படியே உட்காருங்க. இப்ப உங்ககிட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.